ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சைனீஸ் அனிமேவை தான் பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங். அதான் இது ஒரு சைனீஸ் அனிமேவாக இருந்தாலும் உண்மையிலேயே இதோட ஸ்டோரி நல்லா இருக்கு. இதில் நம்ம ஹீரோ தான் ஒரு டீமன் கிங்கு, ரொம்ப ஓவர் பவரான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னாகவும் போகும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே பல செஞ்சுரிக்கு முன்னாடியே இந்த லேண்ட் ஆஃப் லைட் அண்ட் லேண்ட் ஆஃப் டார்க்னஸ் இவங்களுக்கு இடையில ஒரு பெரிய வார் போச்சு. முக்கியமா அந்த ஈவிலான டார்க் லேண்ட் அழிக்கணும்னு சொல்லி லேண்ட் ஆஃப் லைட்ல இருக்க அந்த மனுஷங்க அவங்க டீமன்ஸோட குழுவை அழிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதுலயும் பயங்கரமான ஒரு டீமன் இருக்கு. அதை பார்த்தாலே எல்லாருமே பயந்து போவாங்க. அதுதான் தி பிரைட் ஆஃப் த ரூலர், ஃபர்ஸ்ட் டீமன் கிங்கோட பேலஸ்ல இருக்கிற மெல்லின் லீ. ஆளு ஒரு பயங்கரமான டீமன் கிங்கா இருக்கான். அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம்? நம்மள மாதிரி தான் அவனுக்கும் நிறையவே வேலை இருக்கு. அதெல்லாம் அவன் பண்ண இருக்கானா? நாங்க வெளியில ஒரு மிகப்பெரிய வார் போயின்னு இருக்கு. அதுவும் ஹியூமன்ஸுக்கு இடையிலையும் டீமன்ஸுக்கு இடையிலையும் தான். அங்க ஒரு பொண்ணு டீமன் இருக்கா. அவளோட சாம பயன்படுத்த அந்த இடத்துல இருக்க ஒரு நைட்டும் அப்படி மயங்கி போறாங்க. அந்த இடத்துல இன்னொரு வாரியர் வந்து தாக்குறா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அவளும் ஒரு பொண்ணு தானே. ஆமா, யாரு நீ? ரொம்ப அனுவங்க இருக்க நீ. நான் தான் 233வது ஹீரோ. என்னோட பேரு ஆலிஸ். அட, எனக்கு இப்பதான் புரியுது நீ ஒரு ஃபீமேல் ஹீரோவா. அதனால தான் என்னோட சாம் ஒர்க்கே ஆகலையோ. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என்னோட கலெக்ஷன்ல ஒரு சிலையா இதுக்கு மேல இருக்க போற. கேட்டோன்னே அவ தாக்குறா. ஆலிஸும் ரொம்ப தூரமா போய் விழுறான். அங்க ஆலிஸும் முடிஞ்ச அளவுக்கு தாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பெரிய அட்டாக் பண்ண அதனால ஆலிஸ் பறந்து போய் விழுறான். என்னம்மா ஆலிஸ், இந்த மாதிரி உன்னால இதுக்கு மேலேயும் பெரிய அட்டாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாதோ? எல்லாம் ஒரு ஹீரோன்னு சொல்லவே கூடாது. அதுக்கும் மேல உனக்கு அதுக்கான தகுதி எல்லாம் இல்ல. யார பார்த்து இன்னும் சொல்ற? நான் உனக்கு காட்டுறேன் நான் எதுக்கு ஹீரோவா இருக்கேன்னு. அங்க சோட வச்சு அவளோட உண்மையான பவரை காட்ட ஆரம்பிக்கிறான். அதனால அந்த லிலித், அந்த டீமனோட பவர் அங்க வேலையே செய்யல. இதை பார்த்தவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, இவ என்ன பண்றான்னு லிலித்த இதே மாதிரி தாக்கி அப்படியே லிலித்த பிடிக்க லிலித்தால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆலிஸ் அவங்க உண்மையிலேயே வேற லெவல் தான். ஆலிஸ்க்கு பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான். அவன் தான் ஆலிஸ ஒரு ஹீரோவா செலக்ட் பண்ணானா. ஆலிஸும் சொல்றான், இந்த எத்தோட ரொம்ப கொடூரமான ஒரு டீமன் வந்தான். ஃபர்ஸ்ட் டீமன் கிங்கோட பேலஸ்ல இருக்கான். அவனோட பேரு லீ. அவனை நம்ம விடக்கூடாது. வெறுமா ஆர்டர் ஒண்டி கொடுங்க. இந்த மாதிரி அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம். ஏமா, இந்த மாதிரி வெறுமா நீ வெயிட் பண்ண, என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒண்டி பாருமா நீ. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மள நிறைய ஆளுங்களை அவன் கொன்னா. அதனால நம்ம பழி வாங்கணும் இல்லையா? சோ இத பாரு, வேல் மாதிரி ஒரு உருவத்துல ஒரு வெப்பனை அவன் கொண்டு வந்திருக்கான். இது போதும். இதை வச்சு ஒரு அட்டாக் பண்ணா போதும். டீமன்ஸோட டெரிட்டரி இது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அட, என்ன நீங்க பண்ண இருக்கீங்க? இந்த மாதிரி நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் அந்த டீமன் கிங்க நம்ம டிஃபீட் பண்ணணும் தான் வந்தோமே. ஆனா நீங்க பண்றது சரியில்லை. ஒட்டுமொத்த ஏரியாவை அழிக்கதா? இல்ல, அது தவறான விஷயம் இல்லையா? உனக்கு என்னமா தெரியும்? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் வாருக்கு வந்தேன் இந்த இடத்துக்கு. அவனால ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கொடூரமான டீமன். அதான் அந்த டீமன் கிங் லீ. அவன் தான். எல்லாருமே இறந்து போனக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப தைரியமா நின்னேன். அதனால தான் நான் இப்போ வரைக்கும் சர்வே ஆயிருக்கேன். இந்த வெப்பனை வச்சு அந்த கேவலமான டீமன், அந்த டீமன் கிங்க நான் அழிக்க போறேன் இப்படின்னு அவர் அழிக்கிறதுக்கு அங்க போறாரு. அதுக்குள்ள நம்ம டீமன் கிங் லீ அவரு வர ஒரு டைரக்டா நம்ம ஹீரோ ஆலிஸ் மேல கால வைக்கிறாரு. அங்க லிலித்தும் கத்துறான், என்ன அவங்க புலி பண்ணாங்க, நீங்க தான் அவங்கள பழி வாங்கணும். அட, நீங்க வரும்போது யாரு மேல கால வைக்கிறீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஆமா, இவ யாரு? இவளா? இவ ஒரு யூஸ்லெஸ்ஸான ஹீரோ. அந்த கிங்டம் வழியா வந்திருக்கா. அங்க திரும்ப அவ கத்திக்கின்னு இருப்பாளா. அங்க ரொம்ப கிட்ட வர லீயும் ரொம்ப அழகா இருக்கான். பிளஷ்ஷாவால மூந்திலே ஒண்ணு வைக்கிறான். இப்பெல்லாம் ஹீரோஸோட செலக்ஷன் அது ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. ரொம்ப கேவலமான ஹீரோஸ் தான் அனுப்பி விடுறாங்க. இவளுக்காக என்ன நான் சுவாட எடுக்கணுமா என்ன? இல்ல, வாய்ப்பில்ல. என்னோட அட்டென்ஷன் எடுத்திருக்கான். இதை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை அழிக்கணும். என்னோட ரிவெஞ்ச் நான் கொடுக்கணும். அட, யாரு பண்ணி உனக்கு தெரியலையா? நான் தான். போன வாட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம சண்டை போடும் போது நான் ஒண்டிதான் அந்த இடத்துல உயிரோடவே இருந்தேன். நீ என்ன மறந்துட்டியா என்ன? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுல கடைசியா மிஞ்ச இந்த குருசைடர் அது நீ தானே? அதுல நீ கூட என் காலை கிட்ட முட்டி போட்டு கெஞ்சினியே. எந்த அளவுக்கு பயந்து போனா உன் பேண்ட்லயே பாத்ரூம் போயிட்டேன். கிட்ட நீ கெஞ்ச ஆரம்பிச்ச என்ன விட்டுருன்னு. ஏன் என் கிட்ட வர சொன்ன? நான் அடுத்த வாட்டி வரும்போது நிறைய ஆளுங்களை கொண்டு வரேன். சோ இதனால உங்களோட பவரை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இதை கேட்கிற எல்லாருமே அவரை தான் பாக்குறாங்க. அவரும் சொல்றாரு, அட அவன் சொல்றது போய். நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்ல. இவனை மொத்தமா அழிக்கணும்னு வந்தேன். ஆனா இவன் போய் சொல்ல இருக்கான். எனக்கே தெரியும் இந்த மாதிரி உன்னோட அட்டாக் அது எதுவுமே என் மேல வேலை செய்யாது. நீ என்ன சொல்ற? என்னோட பவர் அந்த டைம்ல ஃபுல்லா இல்ல, அதனால தான் வேலை செய்யல. ஆனா இப்போ கண்டிப்பா வேலை செய்யும். எல்லாரோட எனர்ஜியும் வேலை இருக்க அவங்க எல்லாருமே மயங்கி போயிடறாங்க. அங்க பவர் அது யூஸ் பண்ணலான்னு போகுமா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான பவரை காட்ட இதனால அந்த வேலு சின்ன பின்னமாயிது. அவரும் காலை போச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. எப்பா தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. நான் ஒரு வயசான ஆளு இந்த மாதிரி டைம்ல நீ கொலை
ஏன் என்ன நானே கடைசி காலத்துல இருக்கேன், இந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன விட்டுட்டா நிம்மதியா நான் காஃபி கீஃபி குடிப்பேன்ல இப்படின்னா ஒரு கெஞ்சுறாரு. அங்க ஹீரோக்கும் இப்போதான் ஞாபகம் வருது டீமன் கிங்கோட வீக்லி ரிப்போர்ட்டை இவன் சப்மிட் பண்ணணும். அதை வேற இவன் முழுசா முடிக்கலையா, சோ அதனால அறக்க பறக்க ஓடி போறான். இருங்க அங்க ஹீரோவை பார்த்து சொல்றான், ஓ நீயும் இங்க வந்திருக்கல, நான் என்னோட பவரை உனக்கும் காட்டணும்னு நினைக்கிறேன். அப்புறமா உன்னோட பவரை காட்ட அந்த இடமும் பயங்கரமா அழிஞ்சு போகுது. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ரிப்போர்ட் அது வரை சப்மிட் பண்ணனா 98% வரை நான் கொடுக்கணும், அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்க போறானா. அங்க லிலி திரும்பவும் கடுப்பாவரா. எப்பயுமே இவர் இப்போதான் வந்தாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்றது. இந்த சைடு அங்க ஹீரோவை பயங்கரமா அவங்க கத்துறாங்க, என்னதான் பண்ண, இங்க ஒண்ணுமே நீ பண்ணலையா, என்ன நீங்க சொல்ல இருக்கீங்க, இப்போதான் குருசைடரோட ஒரு குழுவை நான் அழிச்சேன், அது கூட ஒரு பறக்கிற வேல் இருந்தது, அதையும் நான் கொன்னேன், அதால பறக்கலாம் முடியும்பா, கொஞ்சம் யோசிங்க. நான் கான்வர்சேஷன் ரேட்டை நீ ஒண்ணுமே பண்ணலையே, நல்ல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, மணியும் வரல, மத்த டீமன்ஸ் எல்லாம் பாரு, மத்த டீமன் கிங்கோட படலாம் பயங்கரமான ட்ரெஷர் எல்லாம் அடைஞ்சு வச்சிருக்காங்க. டீமன் கிங் ஆஃப் கிரீட் அவரு, டீமன் கிங் ஆஃப் லஸ்ட் அவரெல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நீ என்னன்னா ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்க. டீமன் கிங்கோட ஹிஸ்டரியிலேயே நீ வேஸ்டா இருக்க தெரியுமா, நீ என்னன்னா குருசைடரோட படைய ஒண்டிதான் அழைச்சிருக்க. கேட்டோடனே நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாவறான். நாலு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணான். இல்லையா நீங்க உண்மையிலேயே ஒரு அவுடேட்டடான ஒரு கிள ஆடுங்க தான். உங்களுக்கு என்ன தெரியும், வெளியில இருக்க அவ்வளவு இனிமிஸ் நான் கொன்னேன், அதுவும் யாருக்காக, உங்களுக்காக. உங்களால இங்க நிம்மதியா உட்கார முடியுதுன்னா அதுக்கு காரணம் யாரு, அதுவும் நான் தான். நான் ஒண்டி அவங்கள கொல்லலன்னா அவங்க உள்ள வந்திருப்பாங்க. அதுக்குன்னு என்ன போய் அந்த டீமன் கிங் ஆஃப் லேடும் அந்த லஸ்ட் கூடவும் கம்பேர் பண்றீங்க, உங்களை விடவும் நான் பல மடங்கு சிறந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவங்க பார்த்தா ஒரு பில்ல நீட்டுறாங்க. அந்த பில்லையும் நம்ம ஹீரோ எத்தனை வாட்டி சண்டைக்கு போயிருக்கான், அதனால எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ நிறைய வாட்டி இந்த டீமன் கிங்கோட பேலஸ் ஒரு 168 வாட்டி டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதை 2188 வாட்டி ரெனோவேட்டும் பண்ணிருக்காங்க. போக சீனோட்டன் பேர்ல நிலத்தையும் அழைச்சு அதையும் டேமேஜ் ஆக்கி இனிமே இல்லாம நீ பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்றது, லட்சம் இல்ல மில்லியன் ட்ரில்லியன் ரேட் அதிகமாயினே இருக்கு. பண்ண டேமேஜ் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஹீரோ தாங்க காசையே பே பண்ற மாதிரி இருக்கு. அடே இல்லி நீ எங்களுக்கு தான் காசை கொடுக்கணும், மேல எல்லாத்தையும் உன்னோட சேலரியில இருந்து தான் நாங்க எடுக்க போறோம். யோ என்னையா உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய டீமன் கிங்கியா, என்கிட்டயே நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க எப்படின்னா அவன் பயங்கரமா கத்துறான். இங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான டீமன் கிங், ஆனா என்ன சில பல விஷயத்தினால கஷ்டப்படுறான். பார்க்கலாம் இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு. நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அனிமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது ஒரு சைனீஸ் அனிமே போட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு, காமெடியாவும் நல்லாவும் இருந்துதான். சரி அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை போடலாமா வேணாவா அது உங்ககிட்ட தான் இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5K வியூஸுக்கு மேலேயாச்சும் போகணும், அப்பதான் இதை கண்டினியூவே பண்ணுவேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.